யாருக்கும் தெரியாதுதான் இல்லையா? அம்மா என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? வாய்ஸ் கேக் ஆகுதுங்கய்யா. தெரியுதுங்கய்யா. வாய்ஸும் கிளியரா இருக்குங்கய்யா. நன்றி, நன்றிம்மா. ஓகே, ஓகே. மிக்க மகிழ்ச்சி. இது போன சனிக்கிழமை ஐஏபி 2க்கு இந்த கவிய நம்ம வந்து குடுத்துருந்தோம். உங்களுக்கும் இந்த கவி முதல்லயே சொல்லப்பட்டிருக்கணும். பட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஓகேவா? மலர் வழியே விளங்கும் மறைபொருள் இந்த கவியுடைய தலைப்பு. ஆ நெறைய பேர ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கவி இந்த கவின்னு சொல்லலாம். நம்ம ஆழியார்லேருந்து எல்லாமே இந்த கவிய பலர் பாடி நம்ம கேட்டிருக்கிறோம். இதுல பல ஆழமான நுட்பங்கள மகரிஷி அவங்க இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்த மிக தெளிவாக நமக்கு மலர் வழியாக விளக்கியிருக்கிறாங்க. இத மகரிஷி அவங்க எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல யக்காவெளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல அவர் இருக்கும்போது, அவர் இந்த தத்துவத்தில, தவத்தில திளைத்தபோது, அதில வெளிவந்த அற்புத கவிகள்ல இதுவும் ஒன்று. ரொம்ப பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எளிமையா இருக்கும். இனிமையா இருக்கும். அத கேட்க கேட்க உள்ள நமக்கு ஒரு ஆனந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த கவிய மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஓய்வா இருக்கிறப்பவெல்லாம் இந்த கவிய நாமளும் பாடி பார்க்கலாம். அல்லது நம்ம அக்ஷயாமா பாடல்கள், இந்த மாரி பாடல்கள்ல இந்த கவிய போட்டு அப்படியே கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு அற்புதம், ஒரு தியானம் நடத்துறது போல இருக்கும். ஆக்சுவலா நான்யார் தத்துவத்த இந்த கவிய வச்சு விளக்குறது வந்து ரொம்ப எளிமை. சரிங்களா? இறைநிலை தத்துவத்தையும் இந்த கவிய வச்சு மிக அற்புதமாக விளக்க முடியும். அ அப்ப இந்த கவி மொத்தம் 12 பேராகிராஃப் இருக்கும். சரிங்களா? குட்டி, குட்டி வரிகள். அ ஒரு 48 வரிகள் இருக்கிற ஒரு கவி இது. சரிங்களா? நீங்க ஒரு வாரத்திற்கு ஒரு 16 வரி எழுத முடியுதான்னு பாருங்க. எல்லாம் சின்ன, சின்ன வரிகளா தான் இருக்கும். அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு 16 வரிகளா, ஒரு 3 வாரத்துக்கு இந்த கவிய நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு மகரிஷி என்ன இது வந்து ஃபர்ஸ்ட்டு மகரிஷி கேட்குறாங்க. அப்புறம் மலர் பேசும். இந்த மாரி அ 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனா இந்த கவி போகுது. ஃபர்ஸ்ட்டு மகரிஷி கேட்குறாங்க, "மலரே மலரே நீ யார்?" மலர பார்த்து கேட்குறாங்க, "மலரே மலரே நீ யார்?" நம்ம யார பார்த்தாலும் அப்படித்தான் கேட்கிறோம் இல்லையா? "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கிறோம். இப்ப மலர பார்த்து மகரிஷி கேட்குறாங்க, "நீ யாருப்பா?" அப்படின்னு. அதுவும் இல்லாம, "உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி" உன்னோட மனம் இருக்கே, அந்த வாசனை, அழகு, உன்னோட வடிவம், உன்னோட வர்ணங்கள் இல்லையா? இதெல்லாம் பார்க்கிறப்போ என்னுடைய பலவாறான நினைவகற்றி, அது பார்க்கிறப்பவே என்னுடைய பல்வேறு விதமான நினைவுகள் அகன்று விட்டது. இது ஒரு மெடிடேஷனா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? என்னுடைய மெடிடேஷன்ல தியானத்துல பல்வேறு நினைவுகள் வருது இல்லையா? அதைய அகற்றும்போது அது தியானமாக மாறுது. அப்ப நான் உன்ன பார்க்கிறேன், உன்ன வியந்து பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது என்னுடைய பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். உனக்குள்ள நான் ஆழ்ந்து வந்துட்டேன். உன்னுடைய அந்த அற்புதமான தன்மை என்னை வந்து என்னுடைய பலவாறான நினைவுகளை அகற்றி உனக்குள்ள ஆழச் செய்து விட்டது. ஆழ்ந்து விட்டேன். பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே மலரே நீ யார்? உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவ அகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். அப்படின்னு சொல்லி மகரிஷி முடிக்கிறார். நீ யாருன்னு தெரியல. ஆனா உன்னோட அழகு, வண்ணம், வாசம் இதெல்லாம் பார்க்கிறப்போ நான் உனக்குள்ள மெய் மறந்து ஆழ்ந்து உனக்குள்ள நான் சென்று விட்டேன். இப்போ மலர் சொல்லுது. இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இப்ப எல்லாருக்கும் இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கான எண்ணம் வந்துராது இல்லையா? இப்ப நம்மை சுற்றி எத்தனையோ மலர்கள் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்குது, எத்தனையோ இயற்கைக்கான தன்மைகள் அற்புதமா இருக்குது இல்லையா?
ஒரு செடி பார்த்தோம்னா, அதுல இயற்கையினுடைய உச்சம் இருக்கு இல்லையா? வெறும் மண்ணும், கல்லும், நீரும் சேர்ந்து, சூரிய ஒளியும், காற்றையும் வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான செடியா மாறுதே! இதெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். இப்ப நம்மை சுற்றி எத்தனையோ இன்பங்கள் இருக்குது. இருந்தாலும், நாம என்ன பண்றதில்ல? அத பார்க்கறதில்ல. பார்த்தாலும் அதை ரசிக்கிறதில்ல. அப்ப யாரு இயற்கை அழகை ரசிப்பாங்க அப்படின்னா, யாருடைய எண்ணம் மிக மிக உயர்ந்து இருக்கிறதோ, அவர்கள் தான் ரசிப்பாங்க. ஒரு மேகத்தை பார்க்கறக்கு எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு சூழல் இருக்குது. ஒரு வானிலே நட்சத்திரங்கள் லட்சக்கணக்காக பூத்திருக்குது. அது யார் பார்க்குறோம்? காலையில சூரிய உதயமோ, இரவுல மாலையில சூரிய அஸ்தமனமோ, அல்லது ஒரு தெய்வீகமான நிலவினுடைய காட்சியோ, இயற்கையினுடைய தென்றலினுடைய உணர்வையோ, இல்லையா? அப்ப இது எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான நேரம் இல்லாம நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். இதெல்லாம் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற அற்புதங்கள், இல்லையா? அதிசயங்கள், இறைவன் நிகழ்த்தக்கூடிய மிராக்கிள்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு என்ன இல்ல, தன்மை இல்ல. நாம வேற ஒரு செயற்கை ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். அப்ப அந்த இது பெரிய விஷயம்னு அதுக்கு தெரியுது மலருக்கு. அப்ப சொல்லுது, இயற்கை அழகை இப்ப நம்ம இயற்கையோட இறைவனுடைய அழக ரசிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படி ரசிக்கக்கூடிய உன்னுடைய எண்ணம் மிக மிக உயர்ந்து இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம இயற்கைய ரசிக்கும்போது நாம ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம லைஃப்ல ஒரு டெய்லியும் கொஞ்ச நேரமாவது, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷமாவது இயற்கையோட இணையறதுக்கான முயற்சி பண்ணணும். அதனால தான் மகான்கள் காட்டுக்குள்ள போயிட்டாங்க தவம் பண்றதுக்கு. ஏன்னா, அந்த இயற்கையோட இணையறதுக்கு அதுதான் பெரிய வாய்ப்பாக இருந்தது. அப்போ நம்முடைய எண்ணம் மிக மிக உயர்ந்திருக்கிறது நம்ம இயற்கையை ரசிக்கும்போது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுல செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். இப்ப இயற்கை விஷயத்த விட்டுட்டு இப்ப மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா, செயற்கையான ஒரு மயக்கத்திலே இருக்கிறோம். இல்லையா? எல்லாருமே ஒரு மயக்கத்துல தானே இருக்கிறோம். ஒரு மாயைக்குள்ள தானே சிக்கி இருக்குது இந்த உலகமே. எது உண்மை? எது பொய்? எது செய்யணும்? எத செய்யக்கூடாது? அப்படின்னு தெரியாம, தான் நினைத்தது உண்மை என்று நம்பிக்கொண்டு, வாழ்க்கையவே அழித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இனம் தான் இன்னைக்கு பெருவாரியா இருக்குது. அப்ப இது என்ன ஒரு செயற்கையான மயக்கம். பொருளு, புகழு, அதிகாரம், புலனின்பம் இந்த 4க்குள்ளவே வாழ்க்கைய சிக்க வச்சு கொண்டிருக்காங்கன்னு மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பொருள்ல பெருகுனா வாழ்க்கையில உயர்ந்துட்டோம்னு அர்த்தம்னு நெனைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மாயை. புகழோ, அதிகாரமோ, புலனின்பத்திலயோ அதிகமானா வாழ்க்கையில உயர்ந்துட்டேன்னு நெனைக்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. அப்படி இப்படி பல்வேறு மயக்க நிலைகள்ல இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த செயற்கையான மயக்கத்தை தெளிய வைத்து, உன்னுடைய அறிவு செம்மை பெற என்னுடைய கதைய நான் சொல்றேன். உன்னுடைய அறிவு உயர்வு பெறுவதற்கு, வலுப்பெறுவதற்கு, செம்மை பெறுவதற்கு நான் என்னுடைய கதையை சொல்கின்றேன். அப்படின்னு மலர் சொல்லுது. மறுபடியும் மலரே கன்டின்யூ பண்ணுது. மலரே நீ யார் எனக் கேட்டாய். நீ என்ன கேட்ட? மலரே மலரே நீ யாருன்னு தானே கேட்ட? மலரே நீ யார் எனக் கேட்டாய். மறைபொருளான தெய்வமே நான். நான் யாரு? மறைபொருளாக இருக்கிற தெய்வம். அதுதான் நான். அப்ப இங்கேயே அது ஓப்பன் ஸ்டேட்மென்ட்டா குடுத்துருச்சு. மலர் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருச்சு. நீ யாருன்னு கேட்ட, நான் தான் தெய்வம். நீ எந்த தெய்வத்த மறைபொருள்னு சொல்றியோ, மறைந்து இருக்குது, கண்ணுக்கு தெரியாத இருக்குது, அருவமா இருக்குது, எல்லையற்றதா இருக்குதுன்னு சொல்றியோ, அந்த தெய்வமே நான் தான். சரிதானுங்களா? தெய்வம் நானாக இருக்கிறது. மறைபொருளான தெய்வமே நான். சரிங்களா? சிலரே அறிவார் இவ்வுண்மை. அதையும் சொல்லுது. நான் தான் தெய்வம் அப்படிங்கிறத, அல்லது தெய்வமே நானாக இருக்கிறது அப்படிங்கிறத, வெகு சிலர் தான் அறிவாங்க. இந்த உண்மைய. இதுதான் உண்மை. இது சத்தியம். சரிதானுங்களா? அதை ஆனா சிலர் தான் அறிஞ்சுக்குவாங்க. ஏன்னா, சிந்தனை செய்ய வல்லவர்கள் அவர்கள் தான். யாரெல்லாம் சிந்தனை செய்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த உண்மை புரியும்.
இப்ப நம்ம தான் பொதுவா யாருமே சிந்திக்கிறதே இல்லையே! பொதுவா மனித குலம் சிந்தனை அறிவு தான் நமக்கான சிறப்பு இல்லையா? 6வது அறிவினுடைய சிறப்பு என்ன? சிந்திப்பது தான். பட் நம்ம சிந்திக்கிறத தவிர வேற எல்லாமே பண்றக்கு ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? சிந்திக்கிறது மட்டும் இல்ல. அப்ப நம்ம சிந்திச்சோம் அப்டின்னா, நம்ம அறிவுக்கு தெளிவு வந்துரும். அப்ப மாயையிலிருந்து விலகிருவோம். உண்மை புரிஞ்சிரும். அப்ப "மலரே நீ யார் எனக் கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள்." யாரெல்லாம் சிந்திக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உண்மைய அறிந்து கொள்வார்கள். என்னன்னு? அந்த தெய்வமே மலராக இருக்கிறது. சரிங்களா? தெய்வமே மலராக இருக்கிறது அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்குவாங்க. 4வது பேரா, பரம அணுக்கள் பல கோடி. பரம அணுக்கள் பல கோடி. பண்பாய் கூடி ஒரு கூத்து. கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கூட்டம் எந்த தோற்றமுமாம்ன்னு இருக்கு. சில நூல்கள்ல கட்டம் எந்த தோற்றமுமான்னு இருக்கும். நான் படிச்சப்போ கட்டம் எந்த தோற்றமுமா தான். 2மே ஒண்ணு தான். சரிங்களா? 2மே வெவ்வேறு அல்ல. புரிதல்ல தான் நமக்கு தேவை இருக்கு. அப்ப இது என்னை மட்டும் இல்லப்பா, நீ இந்த பிரபஞ்சத்துல பார்க்குற எந்த தோற்றம் ஆனாலும், மலர் மட்டும் இல்ல. நீ பார்க்குற அத்தனை பொருட்களும் என்னதான் ஆயிருக்குது? பரம அணுக்கள் பல கோடி, பல கோடிக்கணக்கான அணுக்கள் பண்பாய் கூடி ஒரு கூத்து. இந்த பண்புக்குள்ள தான் அறிவு இருக்கு. சும்மா கசமுசான்னு இயங்கல. ஒண்ணு பல கோடி அணுக்கள் இணைஞ்சிருக்குது. அது பெர்ஃபெக்ட்டா இணைஞ்சிருக்கு. சரிங்களா? இதுல எந்த இடத்திலயும் பிழை இல்லாமல் சரி ஒரு பண்பாக நடந்து கொள்றார்ன்னா, ஒரு தெய்வீகமாக, சரியாக, உயர்வாக அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப இந்த அணுக்கள் எல்லாம் எப்படி இயங்குதாமாங்க? ஒரு பண்போட இயங்குது. அதற்குன்னு ஒரு சிஸ்டத்தோட, இயற்கை ஒழுங்கோட ஒரு கூத்து கட்டுது. சரிதானே? இப்ப நாடகத்துல நடிகர், நடிகைகள் எல்லாம் எல்லாரும் கதாபாத்திரங்கள் எல்லாம் இணைந்து ஒரு கூத்து நடத்துவது போல, இங்க பல கோடி அணுக்கள் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு கூத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. அது ஒன்று ஒன்று கரம் கோர்த்து ஆடுவது போல. சரிங்களா? ஒரு நாடகத்துல, ஒரு டான்ஸ்ல எல்லாரும் கரம் கோர்த்து ஆடுவது போல, இந்த அணுக்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சப்போர்ட் பண்ணி, அது ஒரு நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்தினுடைய ஒரு தன்மை தான் எல்லா தோற்றமும். இப்ப நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும், மலர் மட்டும் இல்ல. எல்லா பொருட்களுமே அந்த அணுக்களுடைய கூட்டு தான். அவ ஒன்றாக இணைந்து, இந்த இறை ஆற்றலினுடைய சூழ்ந்தழுத்தத்தாலே, எல்லாம் ஒன்றாக நெருங்கி இணைக்கப்பட்டு, அந்த அணுக்களுடைய விளக்கும் ஆற்றலாலே ஒன்றை ஒன்று சரியாக விளக்கி நிறுத்தப்பட்டு, அது ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்த தான் நம்ம வந்து உருவமாகவும், சிலவற்றை அருவமாகவும் நம்ம வந்து பார்த்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மலர் என்ன சொல்லுது? "பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து." சரிங்களா? "கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கூட்டம் எந்த தோற்றமுமாம்." ஆமா இது ஞானக்களஞ்சியம் புக்ல எப்படி இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணுங்க. இது ஞானக்களஞ்சியமா தான் இருக்கும் அம்மாக்கு போட்டிருக்கிறது. ஆ ஓகே. நாங்க படிச்ச புக்ல கட்டம்ன்னு இருந்தது. எப்படி நீங்க கட்டம்னா அந்த அந்த இடம், அந்த நிலை. சரியா? கூட்டம் எந்த தோற்றமுமா அப்படியே கூட வச்சுக்கோங்க. அப்ப இந்த 4 பேராவ மட்டும் இந்த வாரத்துக்கான மனனமா வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வாரத்துக்கு ஒவ்வொண்ணா விளக்குறேன். நான் அவங்களுக்கு ஐஏபி 2க்கு மொத்தமா விளக்கிட்டேன். உங்களுக்கு வாரமா கூட நான் வந்து விளக்குறேன். ஏன்னா, அவங்களுக்கு நான் வந்து இது குடுக்கணும். நம்ம அ 14 வேதாத்திரிய கோட்பாடு அவங்களுக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனால, நான் இந்த கவி மொத்தமா விளக்கிட்டு, அடுத்த 2 வாரத்துக்கு 14 வேதாத்திரிய கோட்பாடு பேசுறதா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பொறுமையாவே நம்ம பேசுவோம். ஆனா, நீங்க 12 பேராவையும் மனப்பாடம் பண்றதுன்னா, நீங்க பண்ணிடலாம். இது இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான கவி. நான் ஆழமா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இருக்காது.
நேரடியாக படித்தாலே புரிஞ்சிரும். பட்டு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னு போயிற வேண்டாம். சரிங்களா? ஒவ்வொரு வரியும் நீங்க வந்து ஆழமாக ஒரு சிந்தனைக்கு எடுங்க. சரிங்களா? ஒவ்வொரு வரியும் கண்ண மூடி இல்லாட்டி ஒரு பேரா எடுத்துக்கோங்க. அந்த பேராவ அப்படியே உங்க மனசுல ஓட விட்டு அப்படியே சிந்திக்கிறக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, இது வந்து இறை உணர்வுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு கவி. குறிப்பா அந்த 4வது பேர எடுத்துக்கோங்களேன். கண்கள மூடி அப்படியே நீங்க அசப்போடணும். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து. கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம். இத நீங்க மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு பொருளா பார்க்கணும். நம்மையும் பார்க்கணும். சரிங்களா? அப்ப இதைத்தான் நம்ம வந்து ஒரு அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெஞ்ஞானம்ங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொரு பொருள பார்க்கிறப்பவும் அந்த பொருளாக பார்ப்பது, அணுக்களாக பார்ப்பது, அப்புறம் சுத்த வெளியாக பார்ப்பதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இந்த கவி உள்ள போக, போக அந்த தத்துவம் நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். நண்பர்களே, இப்போ ஒரு சிலர் என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, நம்ம இவ்ளோ படிச்சும் என்ன மாற்றம் இருக்குது? அப்டின்னா, உடல் ரீதியா, மன ரீதியா மாற்றம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் ஆன்ம ரீதியா என்ன மாற்றம் இருக்குதுன்னு உங்கனால திடீர்னு இப்போ ஃபீல் பண்ண முடியாது. அது இப்ப ஆன்மா வந்து இதை நம்ம சிந்திக்க, சிந்திக்க நம்ம படிக்க, பயிற்சி பண்ண, பண்ண அந்த ஆன்ம நிலையில ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. பட் ஆன்மா அந்த ஞானத்தன்மை பெறும்போது தான் அது தன்னை முழுமையாக உணருது. அப்ப அது உடனே நமக்கு தெரியாததால, ஒரு சிலருக்கு அந்த ஐயப்பாடு இருக்கலாம். நம்ம என்ன மாற்றம் நமக்கு நடந்துட்டு இருக்கு ஆன்ம ரீதியாக. அப்படின்னா, உங்க ஆன்மா வந்து அந்த இறை உணர்வை நோக்கி இப்ப பயணித்துக் கொண்டு தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. பட் அந்த உணர்வு தளத்துல நம்ம இல்ல. சரிங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த உணர்வு தளத்துக்கு வரும்போது, அந்த ஞானத்தை எட்டும்போது, அது ஒரே நாள்ல நடந்தது இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு விஷயமும் நம்மள அந்த இறைநிலையை நோக்கிய ஒரு தன்மையில நம்மளை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்குதுங்கிறது உண்மை. அத நம்ம ஆழமா நம்பணும். சரிங்களா? சரி அந்த விதத்தில இந்த 4 பேராவோட உங்களுக்கு போதும்ன்னு நெனைக்கிறேன் நானு. சரிங்களா? ஐயா, ஓகே. ஞான களஞ்சியத்துல கட்டம்னு தான் இருக்குதுங்க ஐயா. கட்டம்னு தான் இருக்குது. ஆமா. அந்த ஆமாங்க. கட்டம்னே போட்டுக்கலாம். அந்த கூட்டம்னு இருந்தது பார்த்தீங்களா? அதை ஆமாங்க ஐயா. வந்து நம்ம கட்டம்னு போட்டுக்கோங்க. அப்படித்தான் இருக்குங்க உண்மையிலே ஐயா. ஏன்னா மகிழ்ச்சியோட பாடல், அக்ஷயாமா பாடல் இதெல்லாம் நான் பாடி கேட்டதுல அந்த கட்டம்னு தான் நான் பாடி கேட்டுருக்கேன், பார்த்துருக்கேன். இது ஒரு சிலர் பிரிண்டிங் மிஸ்டேக் வரும். அது பரவால்ல. ஆமா. கட்டம் எந்த தோற்றமுமாம் அப்டின்னா, கட்டம்னா நிலைன்னு அர்த்தம். இந்த காலகட்டம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான கட்டம் அது. ஓகேவா? சரிங்க. சரி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த கவிய நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முழுசா பண்ணுங்க. இல்லாட்டி 4 பேராவா பண்ணிக்கலாம்.